அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விட்டுருவேன். அது கூட அங்கே இருக்கு, சைடில் இருக்கு. வட்டி கரெக்டான வட்டி கொடுக்குங்களா? வட்டியை கொடுக்குறதா பச்சி பூஜா இல்லையா? இல்ல தோல் பூஜா பையா பசிக்குதா? ஓ அப்பா அம்மா பசியா எங்களுக்கு தாகமா இருக்கிறது, எங்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும், எங்களுக்கு சாப்பாடு போட வேண்டும், உங்களை நம்பி வந்திருக்கிறோம். இருந்தாலும் எல்லாத வீட்டுல ஒரு பிச்சை காசுங்க, ஒரு பண காசு தேடி வந்துக்கிறாங்க. தாகத்துக்கு தண்ணி வேணும், கொண்டு வர சீக்கிரம், கொண்டு வர சீக்கிரம். வாய் கூர் கூறு. சமாசாரம் யாரை இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தவர்களே உபசரிக்க வேண்டாம் என்றால் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வேணும். ஏண்டா ஒரு பாய் கொண்டு வா கூட. இப்ப நான் நீங்க தம்பி தம்பி வீட்டு முதலாளிச்சு மனகட்சிமா நான் வேலை செய்வேன். தண்ணி கொடுறோம், தண்ணி தாகமா இருக்குது ராணியம்மா. கணக்கு 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 வருவாய் சின்னி கணக்கு 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 இன்னைக்கு ஆத்துக்கார் எவ்வளவு வசூல் பண்ணி வராரோ தண்ணி ஒரு புறம் கொடுத்து விட்டீர்கள், எங்க தாகத்தை தீர்த்து விட்டீர்கள். அடுத்தபடி எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு அண்ணன் அளிக்க வேண்டும். புது சாப்பாடு அருமையா செஞ்சிருக்கிறேன். ஆமா நல்லா எப்படி தெரியுமா? ரொம்ப சூடா போன மாசம் செஞ்சு சாப்பிடு. பணம் 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 ராணியம்மா கடை பாரு. அவங்க
யாரு பப்புன்னு சொன்னது ஓடி என்னதான் இருந்தாலும் சரி நீ யாரு நீ? நான் ராணி அம்மாளுக்கு வேலைக்காரன். ஆமா. ஏன்னா இவ்வளவு களைப்பா நந்தவனத்துல பூ பறிச்சு இவ்வளவு வரோம். ஆமா. உன் கையில வாங்கி சாப்பிடுறதுக்காக நாங்க வரோம். நீயே வீட்டுக்கு வேற கடை நாயா இருக்கிற. ஏய் உன் கையில நாங்க வாங்கி சாப்பிடலாமா? அதனால இந்த அம்மா கட்டி இருக்கிறாங்களே, அதாவது அரண்மனை எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த அம்மா வீடு, அதாவது இந்த அம்மா வீட்டிலே அந்த அரண்மனையிலே லட்சுமி எவ்வளவு தாண்டம் ஆடுகிறது. அந்த அம்மா முகத்திலே இன்னும் எவ்வளவு லட்சுமி இருக்கும். சிரித்த முகத்தோடு அந்த அம்மா எங்களுக்கு சாதம் அளித்தால் நாங்க சிரித்த முகத்தோடு நாங்கள் சாப்பிட்டு அருந்துகிறோம். அப்படியா? என் கையில சாப்பிட மாட்டோம். உன் கை கரும்பு கை. என்ன சொல்றாங்க தெரியுமா? தண்ணி கொடுத்து ஒரு புறமாக வாங்கி வைத்து விட்டோம். உன் கையால சாப்பிடுவதை விட நான் வேற இடத்துல போய் வாழ்வதை விட மாண்டு விடுவேன். அதனால இந்த ராணி கையால மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. என் கையால சாப்பிட மாட்டாங்க. அவங்களை எவ்வளவு பெருமை மதிப்பு மரியாதை. ஏன்னா என் கையில் போட்டா அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு திருப்தியா சரிப்பா. சாப்பாடு போடுறது பழப்பு எல்லாம் ரெடி. அப்படியே வாங்க. இது வந்து நம்பரு நான் வேலை செய்யறதுன்னா சாதாரணமா இல்ல. சும்மா ஒரு உப்புக்கு எடுப்படி வேலை நீ தாங்கணும். சாதம் அளித்த பாராடி இதுவரையில யாருக்குமே அந்த மரியாதை கொடுத்தது கிடையாது. பசின்னு வந்துட்டுங்க, பசி போப்பதுக்கு நான் சாதம் அளித்து விட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும், குறைஞ்சு வட்டியா இப்ப என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு வட்டிக்கு காசு வேணுமா, இல்ல வேற எதனா நகை வேணுமா, அது கொடுக்குறேன் நானு. இல்ல இவ்வளவு எதெல்லாம் கொடுக்குறோம். ஒரே காரணம் பணம் பணம் பணம். அம்மா எவ்வளவு வசூல் ஆச்சோ ஒரு வார்த்தை பேட்டி வந்ததோ மாதரை வரிசுடன் தான் அழைத்து அழைத்த தாயே அன்புடன் சொல்வேன் கேளா. கணவரும் எங்கே சென்றால் உனக்கு பிள்ளையும் உண்டே தாயே. உனக்கு பிள்ளையும் இருக்கோ என்று அன்புடன் உரைக்க வேண்டும். அது கட் பண்ணி